80 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு மாற்றம்ன்றீங்க. இப்போ 80 ஆண்டு கால ஆட்சியில தான் நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு கல்வி கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு கல்வியில சரி, வேலை வாய்ப்புல சரி, பொருளாதாரத்துல சரி, நம்ம கலாச்சாரத்துல சரி, பண்பாட்டுல சரி, நாகரிகத்துல சரி உயர்ந்திருக்கிறதுக்கு இந்த 80 ஆண்டு கால விதை தான் இதனுடைய பலன். ஐந்து ஆண்டுகள் 2 தடவை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணோம் அதிமுக அரசுல. நான் அதை சாதனையா சொல்லல. விவசாயன்றது நீங்க அதுல லாப நோக்கம் பார்க்க முடியாது. அவங்க லாப நோக்கில் விவசாயம் பண்ணல. அது ஒரு சேவையை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த விவசாயி தான் நம்மளுக்கு கடவுளா நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சரும் புதியவர், அமைச்சர்களும் புதியவர்கள். அதனால முதலமைச்சர் அனுபவம் இருந்தாலும் அவர் அனுபவத்தை வச்சு அமைச்சர்களை திருத்தலாம், இல்ல அமைச்சர்களுக்கு அனுபவம் இருந்தால் முதலமைச்சரை திருத்தலாம். 2 பேருமே அறவேக்காட்டுத்தனமா தான் இருக்குது. நூறாண்டுக்கான சட்டசபைங்க இது. சட்டசபைனா என்ன பிரதர்? நான் 15 ஆண்டு சட்டமன்ற 10 ஆண்டு அமைச்சர். எதிர்கட்சிகள் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை, தேவைகளை சட்டமன்றத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. சட்டம் இயற்றுகிற மன்றம். அங்க பேசுனா சட்டம், அங்க பேசுனா விதி. அங்க சட்டசபையில நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதிகாரத்தில் இருக்க சொல்லிட்டா அது உறுதிமொழி. அதனாலதான் சட்டசபையில கேள்வி கேட்க சொல்றோம். அதான் அசூரன்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது அசூரன்ஸ் ஆயிடும், பெண்டிங்ல இருக்கும், நிறைவேற்ற வரைக்கும் பெண்டிங்ல இருக்கும். அசூரன்ஸ் கமிட்டி அந்த சேர்மன் தலைமையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆய்வு செஞ்சு எத்தனை அசூரன்ஸ் பெண்டிங் இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அதை ஏன் நிறைவேற்றாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அவங்களுடைய கண்காணிப்புலாம் எங்க இருக்கு? திமுக மேல இருக்கு. அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய கண்காணிப்பும் அதிமுக மேல இருக்கு. இந்த 2 பேருடைய பார்வைக்கு உடல்ல இவர் வந்துட்டாரு. சிவபூஜைக்குள்ள கரடி பூக்கணும் மாதிரி இவர் வந்துட்டார். ஏன்னா இவரை நம்ம ஒரு எதிர்பார்க்கவே முடியல, எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல எந்த வகையிலுமே. ஒரு சிறந்த பேச்சாளர். இப்ப நான் ஒரு சவால் விடுறேன், ஸ்கிரிப்ட் இல்லாம விஜய் பேசிட்டாருன்னா நான் பொது வாழ்க்கை வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவேக்கு ஆட்சி அமைஞ்சு ஒரு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? 3 மாதத்துல ஒரு முழு மதிப்பீடு கொடுக்க முடியுமா அப்படின்னா, அரசியல்ல பொதுவா சொல்லுவாங்க இந்த பிரீத்திங் பீரியட் ஒரு 6 months இருக்கணும் அப்படின்னு. ஆனா பொதுவா இந்த அரசு இந்த 3 மாதத்துல ஒரு 22,000 கோடி கடனை வாங்கியிருக்காங்க. கடனை கடுமையா விமர்சித்தவர் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். கடனை வாங்கி வச்சுட்டு தூங்க போயிட்டாங்க அப்படிலாம் விமர்சித்தாரு. ஆனா அவரே இப்ப அன்றாட பணிகளுக்கே, திட்டங்களுக்காக வாங்கினா கூட பரவாயில்ல, அன்றாட செயல்முறைகளுக்கே 22,000 கோடி வாங்கியிருக்காங்க. இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல பெருசா ஒரு நம்பிக்கையை வச்சு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ். இந்த நம்பிக்கையை வச்சு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா இப்போ பெயர் மாற்றம், இடமாற்றம், எல்லா திட்டங்களுக்கும் திட்டமிட்டு யதார்த்தமா நடந்ததில்லை. ஒரு பெயர் கூட கடந்த ஆட்சியினுடைய நினைவுகள் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது. குறிப்பா அம்மா ஆட்சியில உள்ள திட்டங்கள், கடந்த காலத்தில் உள்ள திட்டங்கள்லாம் திட்டமிட்டு பெயரை மாத்திருக்காங்க. அப்ப மக்கள்கிட்ட வரவேற்பை பெறதுனாலதான் அந்த திட்டங்களை தொடர்றீங்க. அப்ப அதுல பெயர்களை தொடர்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்ப உங்களுடைய சுயநலம் அதுல வெளிப்படுது. நாங்கன்னு எங்க பேரையா வைக்கிறோன்றாங்க. வெற்றி கழகம், நீங்க தானே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறீங்க. அதுல வெற்றின்றதை எடுத்துட்டு தமிழ்நாட்டுல வெற்றின்ற வார்த்தையை நீங்க புகுத்திருக்கீங்க. ஆக இந்த பட்ஜெட்ல பெயர் மாற்றமும் தலைமைச் செயலகத்துடைய இடமாற்றம் தான் இன்றைக்கு இருக்கே தவிர ஆட்சி மாற்றத்தினால எந்த மாற்றமும் முன்னேற்றமும் மக்கள்கிட்ட ஏற்படல. குறுகிய கால நிறைவில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்க முடியுது அப்படின்னு பேசப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது என்னெல்லாம் மேம்படுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இல்ல நீங்க ரொம்ப பெருசா நீங்க வந்து போக வேண்டாம். அவருடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த பயிர்க்கடன் தள்ளுபடி அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு அரசுமே முதலாக இப்ப நீங்க ஒரு 80 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு மாற்றம்ன்றீங்க. இப்ப 80 ஆண்டு கால ஆட்சியில தான் நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு கல்வி கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து கல்வியில சரி, வேலை வாய்ப்புல சரி, பொருளாதாரத்துல சரி, நம்ம வந்து கலாச்சாரத்துல சரி, பண்பாட்டுல சரி, நாகரிகத்துல சரி உயர்ந்திருக்கிறதுக்கு இந்த 80 ஆண்டு கால விதை தான் இதனுடைய பலன். ஆனா இவங்க அதையே வந்து பிளேம் பண்றாங்க. 80 ஆண்டு காலத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற மாநிலங்களுக்குலாம் அவங்க போய் பார்த்தாதான் அது தெரியும். ஆக நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த 80 ஆண்டு கால ஆட்சியை நீங்க விமர்சனம் செய்துதானே வந்திருக்கீங்க. அப்ப இதுல நீங்க என்ன கொடுக்க போறீங்க மக்களுக்கு, என்ன செய்ய போறீங்க? நீங்க சொன்னதெல்லாம் உடனே செய்யுங்கன்னு நம்ம கேட்கல. 2500 ரூபாய் மகளிர் கொடுங்க, கட்டணம் இல்லாத அனைத்து பேருந்துக்குள்ள கொடுங்க, அதே போல நீங்க வந்து 4000 ரூபாய் இவங்களுக்கு கொடுங்க, 6 சிலிண்டர் கொடுங்க, அப்படிலாம் வந்து நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதா இது பண்ண. ஆக இதெல்லாம் வச்சுக்கோங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க தானே முதல் கையெழுத்து போடுறீங்க. அதுலயே இவ்வளவு குளறுபடி. நீங்க தானே 5 வந்து ஏக்கருக்கு கீழே இருக்கணும், அதுல வந்து எல்லாத்துக்கும் முழுமையான தள்ளுபடின்னு சொல்றீங்க சிறு குறு விவசாயிகளுக்கு. அப்புறம் ஏன் நீங்க வந்து 50,000 வாங்கினா 75,000 வாங்கினா ஏன் பின் வாங்குறீங்க, ஏன் மாற்றம் பண்றீங்க, ஏன் குளறுபடி பண்ண? அப்போ உங்களுக்கு ஒரு உறுதியான வந்து ஒரு நிலைப்பாடு இல்லைல்ல. ஒரே பீரியட்ல 5 ஆண்டுகள் 2 தடவை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணோம் அதிமுக அரசுல. நான் அதை சாதனையா சொல்லல. விவசாயின்றது வந்து நீங்க அதுல லாப நோக்கம் பார்க்க முடியாது. அவங்க வந்து லாப நோக்கில வந்து விவசாயம் பண்ணல. அது ஒரு சேவையா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த விவசாயி தான் நம்மளுக்கு கடவுளா நம்ம பார்க்கிறோம். அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல வந்து கை வைக்கணும். இன்னைக்கு நீங்க 12ஆம் தேதி ஜூன்ல தண்ணி திறந்து விடல. ஏன்னா 1 லட்சம் ஏக்கர் குறு சாகுபடி பண்ண முடியல. அரிசி விலை உயர்ந்து போச்சு. கர்நாடகால இருந்து ஆந்திரா வந்து அரிசி வரல, விலை உயர்ந்து போச்சு. இப்ப அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்க? நெல்லை கொள்முதல் கூட செய்யல. நீங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றம்லாம் நாங்க இதுல நீங்க தலைமைச் செயலகத்துக்கு மட்டும் 11 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி உங்க அறையை மாத்துறதுக்கு மட்டும் உத்தரவு போடுறீங்க. இன்னும் உத்தரவு பல உத்தரவு உங்க ஊடகத்துக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. அவருடைய நட்பு வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவியை வாரி வழங்குறாரு பாரி வள்ளல். அந்த அரசாணையை வெளியிடப்பட்டாங்க. அவர் ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்ல ஜெகதீஷ் பழனிசாமின்னு அவருடைய மேனேஜருக்கு அவர் ஆலோசகரா வந்து உதவியாளரோ ஒரு போடுறாருன்னா அந்த அரசாணையை வெளியிடுறதுல என்ன தயக்கம்? பல உத்தரவுகளுக்கு அரசாணை இன்னும் வெளியே வரல. அரசாணை வந்து வெளியிட்டாச்சு, முறைப்படி அது வெளியிடல. ஊடகத்துக்கு உங்களுக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. இப்ப இருக்கிற அமைச்சர்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அமைச்சர்கள் எல்லாருமே வந்து புதியவர்கள் தான். முதலமைச்சரும் புதியவர், அமைச்சர்களும் புதியவர்கள். அதனால முதலமைச்சர் அனுபவம் இருந்தாலும் அவர் அனுபவத்தை வச்சு அமைச்சர்களை திருத்தலாம், இல்ல அமைச்சர்களுக்கு அனுபவம் இருந்தா முதலமைச்சரை திருத்தலாம். 2 பேருமே வந்து அறவேக்காட்டுத்தனமா தான் இருக்குது. அதுல நிறைய அதுல இருக்கு பிரச்சனைகள். இப்ப நம்ம பட்ஜெட்ல நடந்த விவாதத்தை வந்து நம்ம பாக்குறோம். குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க எப்பயுமே. அது எதுக்குன்னா இந்த கிணற்று பாசனம், ஆற்று பாசனம் போயிட்டு போகிற போது கிணற்று பாசனத்தையாவது உறுதி செய்யறதுக்கு அவங்களுக்காக வந்து விதை கொடுப்பாங்க, உரம் கொடுப்பாங்க, அந்த டிராக்டர் இதெல்லாம் வந்து வாடகை தள்ளுபடி கொடுத்து அதெல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு சிறப்பு தொகுப்பா இருக்கும். அது மல்டிபிள் ஹெல்ப்பா வந்து விவசாயிகளுக்கு வந்து இருக்கும். அது இவங்க நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, தொகுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வருஷமும் எல்லா அரசும் அதை அறிவிப்பாங்க. இப்போ 1 லட்சம் ஏக்கருக்கு வந்து குறுவை சாகுபடி போயிட்டு போச்சு. 12ஆம் தேதி நம்ம தண்ணி திறக்கல. காரணம் ஜூன் ஜூலைல அவங்க தண்ணி கொடுக்கல. அதனால நமக்கு வந்து இப்ப உபரி நீர் தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர நம்முடைய உரிமை நீர் கொடுக்கல. அப்ப அதுக்கு வறட்சி வந்து நீங்க அறிவிக்கணும், வறட்சி நிவாரணம் அறிவிக்கணும். அது நம்ம பேரிடர் மேலாண்மை துறையில தான் அந்த வறட்சி நிவாரணம் வருது. வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம் அதெல்லாம் வருது. அப்படின்னு மாண்புமிகு வந்து முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறாரு. பிரதான எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் அதை கேள்வியா முன்வைக்கிறாங்க விவசாயிகள்கிட்ட.
அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கலாம், நாங்க இந்த மாதிரி குறுவை சாகுபடிக்கு வந்து சிறப்பு தொகுப்பு கொடுத்துருக்குறோம், நீ வருகிற காலங்கள்ல அதை வந்து கணக்கீடு எடுத்து அதுக்கு உரிய வறட்சிக்கான நிவாரணம் அறிவிப்போன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவருக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லியிருப்பார். ஆனா இவருடைய நோக்கமே யாரு பொக்க வாங்குறது அப்படின்றதுதான் இருக்கே தவிர, இவர் ஒரு முதலமைச்சர்ன்றதே மறந்துட்டு ஒரு நடிகராகவே பஞ்ச் டைலாக் பேசணுன்ற காரணத்துல நாங்க தான் ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு நிவாரணம் அறிவிச்சிட்டோம், இது நீங்க டெய்லி பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், நாங்க தான் அரசியல்னு சொல்றவங்க ஒரு பேப்பர் கூட படிக்க வரலன்னு இவர் அவருக்கு ஒரு பொக்கை கொடுத்த மாதிரி இவர் உட்கார்றாரு பஞ்ச் டைலாக். உடனே அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து நீங்க ஒவ்வொருட்டும் குறுவை சாகுபடி ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்பாங்க, நாங்க கேட்கறது விவசாயிகளுடைய வறட்சிக்கான நிவாரணம் கேட்கிறோம், இது பேப்பர் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க விவசாயிகள்கிட்ட நீங்க கருத்து கேட்டீங்கனாலும் விவசாயிகிட்ட பேசுனீங்களும் தெரிஞ்சிடும். இது ஒரு இந்த மரிய வில்சன் நிதி அமைச்சர் இருக்காரு பாருங்க, இப்ப முதலமைச்சருக்கு மதிப்பீடு இந்த கேள்வி பதில இருந்து நீங்க ஒரு மதிப்பீடு கொடுக்கலாம். ஜீவாதார பிரச்சனை நான் என்ன சொல்றேன், மத்த பிரச்சனை ஒரு ஸ்கூல்ல பில்டிங் இல்ல, ஒரு ஸ்கூல்ல இது இல்ல அது தெரியல முதலமைச்சருக்கு, ஒரு ஊர்ல பாலம் இல்ல அது தெரியல, ஒரு ஊர்ல குடிக்க தண்ணி இல்ல அது தெரியலன்னா அது வேற. இந்த இது யாரு வந்தாலும் பிறந்த குழந்தை தமிழ்நாட்டுல பிறந்த குழந்தைனாலும் குறுவை சம்பா தாளடி மூணுமே நமக்கு 3 போகம், டெல்டா நெற்களஞ்சியம், அதுக்கு நமக்கு மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடணும், அதுக்கு காவேரி தண்ணி வரணும், அது கர்நாடகா 4 அணையை தாண்டி வரணும், அது கபினி அணையில இருந்து நேரடியா கொடுக்கணும். இப்ப உபரி நீர்னா என்ன, உரிமை நீர்னா என்ன, எத்தனை டிஎம்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க, நடுவர் மன்றம்னா என்ன, காவிரி நீர் ஒழுங்காற்று குழுனா என்ன, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம்னா என்ன, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இந்த உரிமை எப்படி நமக்கு கிடைச்சிச்சு, யார் போராடினா, யார் சட்ட போராட்டம் நடத்தினா, எத்தனை விவசாயிகள் வழக்கு தொடுத்தாங்க, எத்தனை சங்கங்கள் இதுல எதுவுமே அவர் தெரிஞ்சுக்க விரும்பல. அது சட்டசபையில பஞ்சு டைலாக் பேசுறதுதான் இருக்காரு. ஒரு கவர்னர் உரையில வந்தாரு, எங்க அப்பா காணோம்னு வாங்கி ஊத்திக்கிட்டாரு, கழுவி ஊத்திட்டாங்க எல்லாருமே. சட்டசபையா இது என்ன, 100 ஆண்டுக்கான சட்டசபைங்க இது. சட்டசபைனா என்ன பிரதர், நான் 15 ஆண்டு சட்டமன்ற 10 ஆண்டு அமைச்சர். எதிர்கட்சிகள் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை தேவைகளை சட்டமன்றத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. சட்டம் இயற்றுகிற மன்றம், அங்க பேசுனா சட்டம், அங்க பேசுனா விதி. அங்க சட்டசபையில நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதிகாரத்தில் இருக்க சொல்லிட்டா அது உறுதிமொழி. அதனாலதான் சட்டசபையில கேள்வி கேட்க சொல்றோம். அதான் அசூரன்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது அசூரன்ஸ் ஆயிரும், பெண்டிங்ல இருக்கும், நிறைவேற்ற வரைக்கும் பெண்டிங்ல இருக்கும். அசூரன்ஸ் கமிட்டி வந்து அந்த சேர்மன் தலைமையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆய்வு செஞ்சு எத்தனை அசூரன்ஸ் பெண்டிங் இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அதை ஏன் நிறைவேற்றாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் சட்டசபையில போய் கேள்வி கேட்கணும்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஒரு மரபு இருக்கு, சட்டசபைக்குன்னு விதிகள் இருக்குது, அந்த விதிகளுக்கு உட்பட்டு கேட்கணும்னு சொல்றோம். இப்ப நீங்க அந்த சட்டசபையில போய்கிட்டு வந்து அப்பா காணோம் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய அந்த குரோதத்தையும் வெளிப்படுத்துறது நியாயம் இல்லை. நிதியமைச்சர் இந்த மீன்பிடி தடை காலத்துக்கு ஒண்ணு அறிவிச்சாரு. ஒரு பட்ஜெட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சட்டசபையில இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட் நீங்க போய் பார்க்கணும்னா இருக்கும், ஆவணமா இருக்கும். அப்ப நீங்க அதை அறிவிக்கிறது பியூரோக்ரஸி, அவங்க எல்லாம் தயார் பண்ணி தரப்போறாங்க. நீங்க ஜஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்துட்டா போதும், என்ன இருக்குது என்ன இல்லை இது பார்த்துட்டா போதும். அதுல மீன்பிடி தடை காலத்தை வந்து இப்ப இருக்கிறது 8000 ரூபாய். ஆனா இவர் வாசிக்கிறது என்ன வாசிக்கிறாரு, 6000 இருந்து 7000 உயர்த்துறோம்னு சொல்றாரு. அதே நம்ம நாகர்கோயில்ல தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் விஜய் வந்து மீன்பிடி தடை கால உதவித்தொகை வந்து 8000 இருந்து 20000 ரூபாய் வரைக்கும் நாங்க உயர்த்துறோம்ன்றோம். இப்ப எவ்வளவு முரண்பாடு நீங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இப்படி வச்சுக்கிட்டு அந்த 4440 50 60 70ங்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டு தலையெழுத்து இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன மதிப்பீடு கொடுக்குறது சொல்லுங்க. எல்லாரும் புதுசா வந்தவங்க, யாரும் பிறக்கிற போதே அமைச்சரா பிறந்தவங்க இல்ல, கத்துக்கிட்டவங்க தான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஆணவ போக்குல அகம்பாவத்துல ஒரு பெரிய ஏதோ மன்னர் பரம்பரையில இருந்து வந்த மாதிரி எல்லாருடைய அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதாவது தெரியலன்ற மாதிரி உட்காந்துருக்காங்களா, எல்லாமே எங்களுக்கு தெரியும்டா, எவன் கேட்டாலும் அடிப்போம்டா அப்படிதானே உட்காந்து இருக்காங்க. என்னப்பா சட்டசபையா
இல்ல சர்க்கஸ் கூடாரமா இது? ஒரு 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 அமைச்சர் கேட்கிறாரு, 900 கோடி நீங்க வந்து லாட்டரிட்ட இருந்து ஏன் வாங்குனீங்கன்னு. அவர் எதுக்கு சொல்றாரு, ஏன் வாங்குனீங்க நீங்க கேக்குறீங்க, எதுக்கு கொடுத்தாருன்னு உங்க மாமனார் தானே அவர்கிட்ட போய் கேளுன்றாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு, நான் எங்க மாமனார்ட்ட இருக்கிறது எதுக்கு வாங்கணும்னு. இது ஒரு பார்ட்டிக்கு வந்து கொடுக்கறது, தேர்தல் ஆணையத்துல நீதிமன்றத்துல இது சர்ச்சையாகி வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அப்ப நீங்க வந்து முறையா கணக்கு வழக்குகள் இதுக்கு காட்டி அது பிரகாரம் கொடுக்கணும். விரும்புறவங்க விரும்புற கட்சிக்கு பாண்டாவோ அது வந்து நீங்க கொடுக்கலாம்னு சில வழிமுறைகள் விதிமுறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து நீங்க இப்ப விவாதம் பண்ணி என்ன தீர்வு காண போறீங்க? அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அதிமுக ஸ்பை அப்படின்னு எதன் அடிப்படையில சொல்றீங்க? அவர் எங்க கட்சியில தானே இருந்தாரு. இப்போ அவர் வந்து முதல்ல வந்து என்ன பிராட்டப், அவரு இந்த மண்ணின் மைந்தர். அவரு மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு ஊடகத்தை ஹேண்டில் பண்றதுக்காக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. முதல் முறையா நின்றாரு, முதல் முறையா வெற்றி பெற்றிருக்காரு, முதல் முறையா இது பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய அரசியலுடைய நகர்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா அவர் போகாத கட்சியே இல்லையா. அவர் வந்து போகாத கட்சியே இல்லை. கடைசியா தான் தாவேக்காவுக்கு போனாரு, எங்கிட்ட இருந்து போனார். அப்ப அவர் சொன்னாரு, திமுகவை எதிர்ப்பதற்கு எடப்பாடியார் என்கிற அந்த ஆளுமையினாலதான் முடியும். இத ஒரு நாள் நான் சொல்லல, ஆய்வுல சொல்லல, 1.5 ஆண்டுகள் ஆய்வுல தான் நான் இத கண்டுபிடிச்சு இப்ப மக்களுக்கு சொல்றேன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆட்சி வந்து தொடர்ந்து வெற்றி பெறும் போது மக்கள் நல திட்டங்கள்ல நம்ம கவனம் செலுத்துவோம். தோல்வி அடையும் போது கட்சியோட நிலைப்பாடு வந்து மெருகேற்றத்துக்கான வேலைகள்லாம் இது பண்ணும். அடுத்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய பொலிட்டிக்கல் மூவ்னா இதுதான் நான் ஒரு பிரம்மாஸ்திரமா வச்சிருக்கேன், என்னுடைய பிரம்மாஸ்திரம் இதுதான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல, இப்போ எடப்பாடியார் பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு சாமானியர். இப்ப எதிர்கட்சியா கட்சி நடத்துறதுன்றது இட்ஸ் பிக் சேலஞ்ச். அது ஒரு பெரிய சவால். அதுக்கு ஒரு பெரிய ஆளுமை வேணும். கடந்த 5 ஆண்டுகள் அந்த ஆளுமையில வந்து அவர் வெற்றி பெற்றார். அது காரணம் எல்லாத்துக்கும் அரவணைப்பு, எல்லாத்துக்கும் வந்து உரிய அங்கீகாரம், எல்லாத்துக்கும் உரிய வந்து ஒரு நம்பிக்கை இருந்து, எப்பயுமே ஒரு தடவைக்கு மேல திமுக வந்தது இல்லை, அதே மாதிரி ஒரு தடவைக்கு மேல அதிமுக தோத்தது இல்லை. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசி மக்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிளேயரும் தோத்து போயிட்டாரு, நம்மளை எதிர்க்கிற பிளேயரும் தோத்து போயிட்டாரு, புதுசா ஒருத்தவர் வந்து ஜெயிச்சுட்டாரு. இப்ப இதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து வரக்கூடிய கணக்கு வழக்கு தப்பா போச்சு. நம்மளுடைய இது வந்து பார்வையெல்லாம் எங்க இருக்கு, நம்மளுடைய கண்காணிப்பு எல்லாம் எங்க இருக்கு, திமுக மேல இருக்கு. அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய கண்காணிப்பும் அதிமுக மேல இருக்கு. இந்த 2 பேருடைய பார்வைக்கு உடல்ல இவர் வந்துட்டாரு, சிவபூஜைக்குள்ள கரடி பூங்க மாதிரி இவர் வந்துட்டாரு. ஏன்னா இவரை நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கவே முடியல, எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல எந்த வகையிலுமே. ஒரு சிறந்த பேச்சாளர். இப்ப நான் சவால் விடுறேன், ஸ்கிரிப்ட் இல்லாம விஜய் வந்து பேசிட்டாருன்னா நான் பொது வாழ்க்கையில இருந்தே விளைகிறேன். மீண்டும் சொல்றேன், சட்டமன்றத்துல இப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, இப்ப எம்எல்ஏ தாவேக்கால தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, 108 பேர். அவர் இல்லாம வந்து 2 இடத்துல போட்டிட்டார், 107 பேர். அவரை விட்டுருங்க, 106 பேர். இந்த 106 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 49 பேர் வந்து மாற்று கட்சியில இருந்து ஜெயிச்சு வந்தவங்க, மாற்று கட்சியில இருந்து கட்சியில வந்து போட்டிட்டு ஜெயிச்சவங்க. வேற கட்சியில இருந்து வந்தவங்களே கிட்டத்தட்ட 108 பேரு. அதுல ஜெயிச்சவங்க 42 பேரு. அதுல 7 பேர் வந்து வேறு கட்சியில இருந்து வந்தவங்க அமைச்சர். இந்த 106 பேருடைய முகத்தை பார்த்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுடைய பேரை சொல்லிட்டாலே நான் பொது வாழ்க்கையில இருந்து விளைகிறேன். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு இப்ப இன்னைக்கு மாவட்ட செயலர் போடுறாரு, அதுவாது அவருக்கு தெரியுமான்றதே தெரியல. இப்ப இங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கொடுக்குறாங்க, எல்லா எம்எல்ஏக்கும் கொடுத்துருக்குறாங்க. இங்க தெற்கு தொகுதி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொடுக்கல, என்னன்னு தெரியல. கொடுத்தவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காருன்னு தெரியல. சோ இது மாதிரி நிர்வாகம், இது அவங்க கட்சி, அவங்க இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து பொதுவா வந்து தோல்வி முகத்துல இருக்கிற போது தொண்டர்களை தக்க வைப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா தலைவர்களை தக்க வைக்கிறது தான் பிரச்சனை. திருமங்கலத்துல 15 ஆண்டு காலமா ஒரு கோட்டை அமைச்சிட்டு இருந்த இடத்துல இந்த 2026 தேர்தல் வந்து அந்த கோட்டை உடைப்பட்டு
இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க கேள்வி நான் 10 ஆண்டுகள் தான் இருந்தேன். 5 ஆண்டுகள் சாத்தூர்ல இருந்தேன். 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்தேன். 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியில இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 17 ஆண்டுகளா அதிமுக தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே வருது. இந்த முறை எங்களுக்கு ஒரு மல்டிபிள் அட்டாக் இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த பார்வை தொடர்ந்து வெற்றி பெறாங்க அப்படின்னு எல்லா தொகுதியில இருந்த அட்டாக்கை விட திருமங்கலம் தொகுதிக்கு மல்டிபிள் அட்டாக் இருந்தது. அதனால என்னை எதிர்த்து போட்டிட்டவர் ஒரு 3 முறை தோத்து போயிட்டாரு. சேடப்பட்டி முத்தையா அவங்க சபாநாயகர் அவருடைய சன்னு தான் அவர் அதுல போட்டிட்டாரு. அவரு 3 முறை தேர்தல் நின்று தோத்து போயிட்டாரு. நான் 3 முறை ஜெயிச்சிருக்கிறேன். 2 பேரும் களத்துல வருகிற போது இந்த சிம்பத்தியுடைய இது அவங்க ஓட்டை அவங்களுக்கு செக்யூர் பண்ணிடுச்சு. எங்கள் ஓட்டு இப்போ கடந்த முறை 86,000 ஓட்டு வாங்கி மணிமாறன் திமுக தோக்குறாரு என்னோட. நான் 1,05,000 ஓட்டு வாங்கி நான் வெற்றி பெறேன். இந்த தேர்தலில் அவருக்கு கூட்டணி பலம் அதிகம், ஆளுங்கட்சி பலம் அதிகம், அவருக்கு நிறைய தலைமையிலேருந்து நேரடி உத்தரவுகள் உதவிகள்லாம் கிடைக்குது. அதுல பாத்துட்டீங்கன்னா 86,000 88,000 அவர் வாங்கிறாரு. அந்த டிஎம்கே ஓட்டை கட்சி ஓட்டை செக்யூர் பண்ணிட்டாங்க அவங்க. நாங்க 1,05,000 64,000 தான் வாங்குறோம். விசில் பாத்தீங்கன்னா 60,000 வாங்கிடுறாங்க. அதுல எந்த தடமும் இல்லை. இதுக்கு இடைவெளியில நிறைய கட்சிகள் போட்டி போட்டாங்க. அவங்களும் வாக்குகள் எல்லாம் பிரிச்சாங்க. அப்படி வருகிற போது எங்க ஓட்டு கட்சி ஓட்டு எங்களுக்கு போட்டாங்க. இந்த நடுநிலையானவர்கள் வருகிற போது என்னுடைய கணிப்பா என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், திட்டங்கள் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ அப்படின்றதுதான் என்னுடைய அதுல உள்ள இது. ஏன்னா எப்பயுமே திருமங்கலம் தொகுதி வாக்காளர்கள் அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இருப்பாங்க. அதிமுகவுக்கு வாய்ப்பளிப்பதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தொகுதிக்கு வேணும்னு. ஏன்னா நாங்க 5 ஆண்டுகள் எதிர்கட்சியில பல போராட்டங்களை பண்ணோம். சிலதுக்கு தீர்வு கண்டோம், சிலதுக்கு தீர்வு காண முடியல. சில திட்டங்களை நாங்க செயல்படுத்தினோம், அதை கொண்டு முறைப்படுத்த முடியல. அப்ப அவங்க என்னன்னா வேட்பாளர் உதயகுமார் ஓகே இவர் ஜெயிச்சிட்டாரு, ஆனா அதிமுக ஆட்சி அமைக்க முடியலையேன்ற கவலை கடந்த 5 ஆண்டுகள் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த தாக்கமும் இருந்துச்சு. அதோட 3 முறை தோத்ததுனால அவருக்கு ஒரு அனுதாபமும் மக்கள் அது மேல இருந்தாங்க. அந்த அனுதாபத்தினால அவர் ஆதரவு உறுதி செய்யப்பட்டது. எங்களுக்கு 3 தடவை ஒரு ஜெயிச்சிருக்காருல்ல, இவர் ஆளுங்கட்சியா எம்எல்ஏ ஒரு வர முடியாதா, அல்லது எதிர்கட்சியா தான் வருவாரா, இவர் ஜெயிச்சு எதிர்கட்சியா தானே இருக்க போறார் இப்படின்னு அவங்க ஒரு ஒரு கணக்கு வழக்கு போட்டு ஒரு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப நான் சொல்றது கட்சி ஓட்டை தாண்டி நடுநிலையாளர்கள் வாக்கு. இப்ப என்னைய பொறுத்த அளவுக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது திட்டங்களை கொண்டு வந்தோம், எதிர்கட்சியா இருக்கும்போது திட்டங்களுக்காக போராடி சிறை சென்றோம். உங்களை மாதிரி ஊடக நண்பர்களுக்கு தெரியும், அதிகமான போராட்டம் நடந்ததே திருமங்கலம் தொகுதி தான். கனிம வளர்ந்த கொள்ளைக்கு போராட்டம் நடத்தியிருக்கோம், ஆளுங்கட்சியா இருக்கிற போது அதை நிறுத்தி வச்சிருந்தோம். டோல்கேட் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியிருக்கோம், கோழி கழிவுகள் சுகாதார சீர்கேடுக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறோம், பாலத்துல பள்ளி குழந்தைகளுக்கான பாதை அமைச்சு தரணும்னு சொல்லி போராடி கைது செஞ்சிருக்கோம், அந்த பாதையை கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி பல போராட்டங்கள் நடத்தி கைது செஞ்சிருக்கிறோம். அதனால அவங்க மக்கள் என்ன நினைச்சிருக்கலாம், ஒருவேளை ஆளுங்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தா நமக்கு இன்னும் தீர்வுகள் போராட்டத்துக்கு போகாம தீர்வு கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்கன்றதுதான் என்னுடைய கணிப்பா இருக்கு. இன்னும் 6 மாத காலத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதுக்கு நேரடி எதிராக எப்போதுமே அதிமுக சொல்றது திமுகவை தான். இப்போ உங்களோட நேரடி எதிரி திமுகவா தாவேகாவா? இப்போ தேர்தல் காலத்துல நீங்க அப்படி ஒரு கட்சியை மட்டும் எதிரின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஆண்ட கட்சி திமுக, இப்ப ஆள்ற கட்சி தாவேகா, ரெண்டுமே எதிர்த்து தான் நம்ம வெற்றி பெற முடியும். நீங்க அதுல டைவர்ட் ஆக முடியாது. அதனால எங்களுக்கு தேர்தல் காலத்துல ஆண்ட கட்சி திமுகவும் ஆளுகிற கட்சி தாவேகாவும் தான் தேர்தல் காலத்துல எதிரி. ரெண்டையும் எதிர்கொள்ளணும். அவங்கிட்ட போனா அவன் என்னடா இப்படி பேசிட்டே இருக்க, மொழி போராட்டம், இன போராட்டம், உரிமை போராட்டம். நம்ம அண்ணன் விஜய், நம்ம தலைவர் விஜய் கைக்கு எட்டுகிற தூரம் தொட்டுகிற தூரத்துல இருக்காரு விஜய்.
அப்படின்னு ஒரு ஃபீலை சோசியல் மீடியால சும்மா பக்காவா அது ஒரு சலிப்பு. பெரிய அனுபவம் உள்ள ஜாம்பவான்கள்லாம் தொட மறந்த அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பக்காவா அமெரிக்க அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அளவுக்கு கையாண்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டா, அதே போல ரீல்ஸ், சும்மா குட்டி குட்டி ரீல்ஸ், அதுல வந்து பஞ்ச் டைலாக். நான் பேசுனா பேச்சு, விஜய் பேசுனா ரீச். சூப்பர், 1 crore லைக். எதுக்குடா லைக் போடு கேட்டேன். விஜய் பேசுனா ரீச், உதயபார் பேசுனா பேச்சு. 35% தான் தாவேக்காக்கு கிடைச்சிருக்கு. 65% விஜயும் வேண்டாம் விசிலும் வேண்டாம் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க.